ரஜினியை செருப்பால் அடிப்பேன் என்று கூறிய இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவின் ஒரு அடையாளமாக இருந்து வருபவர். இவருடைய பழங்காலத்து படங்களை ரசிக்காதவர்களே கிடையாது. இந்த காலத்து இளைஞர்கள் கூட அவ்வளவு விரும்புவார்கள். இவரின் சென்டிமெண்டல் படங்களுக்கு அந்த காலத்தில் அவ்வளவு வரவேற்பு கிடைத்தது. அதனாலேயே சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை பெற்றார். தனது தனித்துவமான ஸ்டைலினால் மக்களின் மனதில் நிலைத்து நிற்பவர். இவருடைய ஸ்டைலை ரசிப்பவர்களும் பார்த்து கற்றுக்கொள்பவர்களும் ஏராளம். ஆனால் இவரும் ஒரு காலத்தில் ஒரு இயக்குனர் திட்டு வாங்கித்தான் சினிமா பயணத்தில் பயணித்திருக்கிறார். இது குறித்து அவரே ஒரு பேட்டியில் பேசியும் இருக்கிறார். அதாவது, அன்று 8 மணிக்கெல்லாம் படப்பிடிப்பு முடிந்தது. நான் உடனே தண்ணி அடிச்சிட்டேன். திடீரென்று ஒரு ஷாட் மிஸ் ஆகிருச்சு. வந்து நடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே பதறி விட்டேன். ஏன்னா அப்போ நான் தண்ணி போட்டிருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியாம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணிட்டு மவுத் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு போனேன். பாலச்சந்தர் சார் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. திடீரென்று என்கிட்ட வந்து, உனக்கு நாகேஷ் தெரியுமான்னு கேட்டார். நான் தெரியும்னு சொன்னேன். அதுக்கு அவரு, நாகேஷ் முன்னாடி நீ ஒரு தூசி கூட கிடையாது. ஆனால் அவன் தண்ணி போட்டு வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டான். இனி நீ தண்ணி போட்டுறத பார்த்த செருப்பால அடிப்பேன் என்று மிரட்டினார். அன்றுதான் கடைசியாக குடிச்சேன். அப்புறம் எவ்வளவு குளிர்னாலும் கூட குடிச்சது கிடையாது என்று பேசினார். இதன் மூலம் அவர் எப்படி குடியை விட்டார் என்றும் சினிமாவில் வெற்றி பெற்றதற்கான முக்கிய காரணத்தையும் கூறினார்.